பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால் ஆசீர்வாதம், பிளஸிங். உலக மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எதை நோக்கி ஓடுவாங்கன்னா ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுவார்கள். அல்லேலூயா. எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், பிள்ளைகளுக்கு எப்படி சொத்துக்களை சேர்த்து வைக்கலாம், பிள்ளைகளை எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ தேவைகள் இருக்கிறதோ அவர்களுக்காக செலவித்து படித்து வைக்கலாம் என்று சொல்லி இப்படி அவங்கள பிளான்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் ஓடணும், இப்படிலாம் சம்பாதிக்கணும்னு சொல்லி அவங்க டைம் டேபிளே போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம் நிச்சயமாகவே தேவனை நோக்கி நாம் ஓடும்போது ஆசீர்வாதம் நம்மை நோக்கி ஓடி வருவோம். ஆபிரகாமை ஆண்டு சந்தித்த பிறகு ஆசீர்வாதம் முழுவதும் ஆபிரகாமை நோக்கி ஓடுகிறது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா யாரும் ஆசீர்வாதத்திற்காக ஓடலை, தேவனை நோக்கி தேவனுடைய வார்த்தைக்காக நோக்கி ஓடுவார்கள். ஆனால் ஆசீர்வாதம் அவங்களை நோக்கி வரும். யோபோட வாழ்க்கையும் அப்படிதான், ஜோஷுவாவோட வாழ்க்கையும் அப்படிதான், இப்படி அநேக பேரை நாம் கூறலாம். சிம்சோன் வாழ்க்கையும் அப்படிதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தையை நாம் சொல்ல முடியும். ஆசீர்வாதம் தேவனை நோக்கி நாம் ஓடும்போது அது நம்மை பின்தொடர்ந்து வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்த பிறகு இருக்கிற ஆசீர்வாதம் வேற, அறியாததற்கு முன்பு இருக்கிற ஆசீர்வாதம் வேற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை அறிந்த பிறகு இருக்கிற ஆசீர்வாதம் வேற. ஆனால் நிச்சயமாக நாம் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்றதுதான் அவருடைய நோக்கமாய் காணப்படுகிறது. நிச்சயமாக தேவனை நோக்கி நாம் ஓடும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இவங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், இவங்களுக்கு இதுதான் செய்யணும். ஆனால் மனுஷங்க யோசிப்பாங்க, இவனுக்கு இந்த அளவு தான் கொடுக்கணும், இவனுக்கு இந்த அளவு தான் கொடுக்கணும், இவனுக்கு இதை கொடுக்கவே கூடாது சொல்லி மனுஷன் சிந்திக்கிறான். ஆனால் தேவன் ஒரு காலம் சிந்திக்க மாட்டான். எல்லோருக்கும் சம்பூர்ணமாய் ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் தான், தேவனை நோக்கி ஓடுங்க, ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வரும். ஆமென். பிரைஸ் எல்லாம்.